திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த படைப்பு, இந்த பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு தான். ஏன்னா நம்ம கண்ணுக்கு எதிரே நம்ம பார்க்குறோம், ஜட பொருளா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால பேச முடியாது, உணர முடியாது, நகர முடியாது, அந்த மாதிரி பொருட்களை நம்ம நிறைய பார்ப்போம். அதே சமயத்துல ஒரு சில விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய சில உயிரிகளையும் நம்ம பார்ப்போம். இந்த நம்ம பார்த்தோம்னா இந்த பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த அமீபான்னு சொல்லக்கூடியது. மரங்கள், விலங்குகள்லையும் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அல்லது தாவர உண்ணிகளாக இருக்கக்கூடியவை. அது மாதிரி நிறைய வகை உயிரினங்களை நாம் பார்க்கின்றோம். இப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு மகத்தான படைப்பாக நம்மை நாம் கருதி கொள்கின்றோம். ஏனென்றால் நம்மால் நகர முடிகிறது, சிந்திக்க முடிகின்றது, வேலை செய்ய முடிகிறது, பொருளீட்ட முடிகிறது, சம்பாதிக்க முடிகிறது, மற்றவர்களை கஷ்டப்படுத்த முடிகிறது, மற்றவர்களை ஆனந்தப்படுத்த முடிகின்றது. இந்த மாதிரி எல்லா செயலையும் நம்மால் செய்ய முடிகிறது. அப்படிங்கிறனால நம்மை நாம் மகத்தான படைப்பாக எண்ணிக்கொள்கின்றோம். இதுல பொதுவா பார்த்தோம் அப்படின்னா சிறு சிறு உயிர்களிடம் அந்த அறிவு அப்படிங்கிறது மங்கி போய் கிடந்தது. கொஞ்சம் தெளிவாக அது அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு வந்து இன்று மனித பிறவியாக அது பரிணமித்திருக்கிறது. சரி, இது ஒரு முடிவான பிறவியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, கண்டிப்பா இது ஒரு முடிவான பிறவியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம அறிவியலாளர்களாகட்டும் அல்லது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மனிதர்களாகட்டும் எல்லாத்த பத்தியும் கேள்வி எழுப்பியிருக்கோம் இல்லையா. ஞான வழியில பார்த்தோம் அப்படின்னா பார்க்கின்ற எல்லா பொருட்களை பற்றியும் கேள்வி எழுப்ப வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. தண்ணீர் ஏன் ஓடுகிறது, மழை ஏன் நிற்கிறது, மழை ஏன் பெய்கிறது, இந்த மாதிரி பார்க்கின்ற எல்லாத்திலையுமே ஒவ்வொரு கேள்வி மனிதனுக்குள் இருந்திருக்கும். அதை தேடி மனிதன் வந்து அறிந்தும் கொண்டான், அறிவியல் பூர்வமாக அறிந்தும் கொண்டான். இது எல்லாம் புற உலகத்திலே இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விடையாக மனிதனுக்கு அது அமைந்தது. அனைத்திற்கும் விடையை கண்டானா இன்னும் தேடிக்கொண்டே மனிதன் இருக்கின்றான். தேடி என்பதை விட இன்னும் அறிவு தெளிவு பெற்றுக்கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொன்றை பற்றியும் புதிதாக அறிந்து கொண்டே இருக்கின்றார். ஏதாவது ஒரு கோட்பாட்டை இன்று உண்மை என்று தெரிந்து நாம் அறிவித்து விட்டோமேனில் அதே கோட்பாடு ஒரு 10-15 வருடத்திற்கு பிறகு இல்லை, அது இன்னும் மேம்பாடு அடைந்திருக்கிறது அப்படின்னோ, அல்லது முன்னர் சொல்லியது தவறு இப்பொழுது சொல்வதுதான் உண்மை என்றோ புதிய கோட்பாடு வருகின்ற அளவுக்கு மனிதனின் அறிவு வந்து விரிவாகி கொண்டே போகிறது. அது பார்க்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி, நம்மால் பார்க்க இயலாத பிரபஞ்சத்தில் ஆங்காங்கே வியாபித்திருக்கின்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, மனிதனின் அறிவு அப்படிங்கிறது எல்லை கடந்து விரிவடைந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இப்ப இந்த புறப்பொருட்களை மட்டும் இவ்வாறு பார்த்தால் மனிதனின் அறிவு விரிந்து விடுமா, அகன்று விடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஆனாலுமே நம்ம பாரத பூமியில வாழ்ந்த ஞானியர்களும் சரி, சித்தர்களும் சரி, புற உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எவ்வாறு கேள்வியை எழுப்பினார்களோ அதே போலவே தன்னுடைய பார்வையை அகத்தே திருப்பினார்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து ஆய்வு செய்தால் என்ன இருக்குமோ அது இந்த உடலிலும் இருக்கும் என்பதை அவர்கள் ரொம்ப ஆழமாக நம்பினார்கள். அதனால் உடலை ஆராய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் சென்றார்கள். அதன் வழியாகத்தான் அகமுக தேடல் அப்படிங்கிறது ஆரம்பமானது. அக வழிபாடு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. நம்ம எங்கோ இருக்கின்ற இறைவனை எங்கோ இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு வழிபட்டால் அது எப்படியுமே நமக்கு உகந்ததாக இருக்காது. இங்கே இருக்கின்ற இறைவன் என்னுள் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அகமுகமாக தேடி அவரை உணர்ந்து கொண்டு அவரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு மேன்மை அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதைத்தான் நமது சித்த பெருமக்கள் கண்டறிந்தனர். சரி, சித்த பெருமக்கள் கண்டறிந்து அனைத்தையும் குறிப்புகளாக எடுத்து வைத்தார்கள். நாம் அந்த வகையிலே எந்த முயற்சியும் செய்யவில்லை. நிறைய பேர் வந்து அதை எடுத்து நமக்கு கூறியிருக்கிறார்கள். எதற்காக கூறுகிறார்கள்?
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சித்த பெருமக்கள் வாழ்ந்து சில சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பயிற்சி அல்லது அவர்கள் செய்த முயற்சியின் காரணமாக அவர்கள் கண்டவற்றை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த கோடிக்கணக்கான நபர்கள் சொன்னதை ஒரு லட்சக்கணக்கான நபர்கள் இன்று வாழுகின்ற 500-600 கோடி பேர் மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களே. ஏனென்றால் அத்தனை மக்களும் அதை புரிந்து கொள்ளப் போவதில்லை. அதில் ஒரு சில லட்சமாவது காது கொடுத்து கேட்பார்கள், அதில் ஒரு சில 1000மாவது அதை முயற்சி செய்வார்கள், அதில் ஒரு சில 100 நபர்களாவது அதில் மேன்மை அடைகிறார்கள். அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் என்பதைத்தான் நிறைய பேர் எடுத்து கூறுகிறார்கள். அதனுடைய தாற்பயத்தை அகமுகமாக தேடுங்கள், அக வழிபாடு அப்படிங்கிற தாற்பயங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அப்ப அந்த அகமுக வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்கின்றோம் அப்படின்னா அந்த சித்த நிலையில ஒரு பெரிய நிலை. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு உயிராக பிரிந்து மனிதனாக பிறந்திருக்கின்றான். அப்படிங்கும் போது மனிதனிலே பார்த்தா அறிவு மங்கிய நிலை எதுவுமே இல்லாம இருக்கிறது. அப்புறம் ஒரு சிற்றறிவு படைத்தவர்கள் தான் மனிதன். இருந்தாலும் அந்த பேரறிவை அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பிறவியிலும் பார்த்தீங்க அப்படின்னா சில ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லாம அப்புறம் படிப்பறிவு பெற்று படிப்பிலை உயர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளாக ஒவ்வொரு பிறவியிலும் அடைந்து அதாவது ஆன்மீகம் சம்பந்தமாக ஒரு தெளிவு பெற்று ஒரு காலகட்டத்திலே சித்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு தெளிவு பெற்ற நிலை, தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையாக ஒரு பிறவி கிடைக்கிறது என்றால் அது இறைவனின் கருணையை தவிர வேறு எதுவுமாக அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், ஒவ்வொரு பிறவியிலும் பண்பட்டு இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்து அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது ஒரு தெளிவான நிலையை இந்த மனது அடையும். அப்போது அடையும் பொழுது உண்மையாக இறைவன் எங்கிருக்கின்றார் என்பதை அது உணர்ந்து கொள்கிறது. தன்னுள் தேடுகின்றது மனது, தன்னுள் இருக்கின்ற ஜோதியை அறிந்து கொள்கின்றது, அதனுடனே லயத்து போகின்றது. அப்படிங்கும் போது அது பேரானந்த நிலையிலே இருக்கும் பொழுது அந்த உயிருக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது வெளியே இருந்து கிடைப்பதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும். அது அந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருவதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட தேடல் எப்பொழுது கிடைக்கின்றதுன்னா அந்த சித்தர்கள் போன்று ஒரு பிறவி நாம் எடுத்து வரும் பொழுதுதான். அப்ப அதுக்காக நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் சித்தர்களாக பிறக்கவில்லை என்று எண்ணக்கூடாது. ஒவ்வொரு பிறவியிலும் ஐயனையே மனதில் நினைத்து அந்த பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்பதை மனதில் ஒரு உறுதியாக வைத்துக்கொண்டு நாம் போராடும் பொழுது நாம் ஒரு கட்டத்தை எட்டுவோம். அந்த இடத்திலிருந்து அடுத்த பிறவி தொடங்கும். அதே நிலையிலிருந்து தொடங்கும் என்பது நம்பிக்கை. கண்டிப்பாக அது இறைவனின் அருளால் நிகழட்டும். அவ்வாறு நிகழும் போது ஒரு தெளிவை பெறும் பொழுது இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து நம்மால் எளிதில் வெளியே வர முடியும் அப்படிங்கிறதையும் நிறைய ஞானியர் பெருமக்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது இந்த பிறவியல் நேரத்தை வீணாக்காமல் இறைவனை பற்றியும் இந்த இயற்கையை பற்றியும், இயற்கை என்பது நாம் உடலில் எவ்வாறு வியாபித்திருக்கிறது என்பதை பற்றியும் அகமுகமாக தேடி அறிந்து கொள்ளும் பொழுது சில சூக்ஷமங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த சூக்ஷமத்தின் வாயிலாக நிறைய விஷயங்களை நாம் செய்யும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில மேம்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நாமே மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்போம், மறந்துருப்போம். இதுக்கு எல்லாத்துக்குமே வித்தியாசம் உண்டு. உதாரணத்துக்கு இப்ப வாழ்க்கையில நம்ம முதன்முறையா போன சிவாலயம் எது அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க. அதற்கான பதில் தெரிகிறதா அப்படிங்கிறத கேள்வி கேட்டு பாருங்களேன். நிறைய சிவாலயங்களுக்கு நம்ம போயிருப்போம், ஆனா முதன்முறையா இங்கதான்ப்பா நான் போனேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எந்த ஆலயம்? அது ஞாபகம் இருக்கு அப்படின்னா அது நம்ம ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கறது அர்த்தம். பாதிச்சிருக்கு அப்படின்னா நம்மளை மாற்றி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய சிவாலயங்களுக்கு போக ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா முதல் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு ஆரம்ப புள்ளி. எப்பொழுதுமே அந்த ஆரம்ப புள்ளி சரியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல அது நம்மை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப இந்த ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம எப்படி கையாள்கின்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா,
சில விஷயங்கள் மறக்க வேண்டியவை, சில விஷயங்கள் மறக்க கூடாதவை, சில விஷயங்கள் நாம் நினைத்தாலும் அதை மறக்கவும் முடியாது, மறக்காமல் இருக்கவும் முடியாது. இந்த மாதிரி பல குழப்பமான விஷயங்களுடன் நம்ம வாழ்க்கையானது பயணித்துக் கொண்டே இருக்கும். இதுல மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஒரு விஷயத்தை நினைக்காத அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த மனசு இருக்கு இல்லையா, அதைத்தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த விஷயத்த கிச்சுன்னு பிடிச்சிக்கோ, இது நான் என்னைக்கு மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அதை மறக்கடிச்சணும். அப்ப இந்த மனது அப்படிங்கிறது நம்மை மயக்குகின்ற மாயை அப்படிங்கிறோட சேர்ந்தே செயல்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இறை ஆற்றலுடன் நாம் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். விடவே விடாது. அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு ஆலயத்திற்கு போறதுக்கோ அந்த இறை சக்தியை உணர்வதற்கோ நம்ம விடவே விடாது. நம்ம கவனத்தை சிதறடிக்கும் மனசு. நம்ம முந்தானத்து பார்த்த படமா இருக்கலாம், அல்லது கேட்ட பாட்டா இருக்கலாம், அது ரொம்ப அற்புதமா இருக்குமே அப்படின்ட்டு நம்ம மனசு என்ன பண்ணும்னா நம்மளை திசை திருப்பி விடும். அப்ப இந்த மனது எப்போது இறையாற்றலுடன் ஒன்றி காணப்படும் அப்படிங்கறத தான் நமக்குள்ள கேட்க வேண்டிய பெரிய கேள்வி. ஒன்றுமா முதல்ல இந்த மனது இறையாற்றலுடன் ஒன்றுமா? கண்டிப்பா ஒன்றிவிடும். ஏன்னா இதுக்கு இருக்க நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா, இந்த ஆசைகளை எல்லாம் நம்மை செய்ய தூண்டும் இந்த மனசு. அதை பாரு, இதை பாரு, அதை கேளு, இதை கேளு. ஆனா அதை விட மேன்மை அப்படிங்கிறது எது அப்படின்னா இறை மந்திரங்கள், இறை உணர்வு. அது மனசுக்கும் தெரியும். எல்லாத்த விட பெருசு எது? இறை சக்தி அப்படிங்கிறது அது மனதுக்கும் தெரியும். அப்ப அது ஏன் அதோட ஒன்றி போக விடுவதில்லைன்னா, அதுக்கப்புறம் அந்த இறை உணர்வுடன் நாம் ஒன்றி விட்டால் அதோடைய ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைவேறாது. ஆசைன்னா என்ன? சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நிறைவேறாதுன்னு அதுக்கு தெரியறனால இதோடு ஒன்றி போக செய்யவே விடாது. இப்ப உதாரணத்துக்கு தெளிவான மனதுடன் நீங்க ஆலயத்துக்கு போறீங்க, ரொம்ப சுத்தமான மனசு. நம்ம இயல்பா ஆலயத்துக்கு போறதில்ல. இயல்பா ஆலயத்துக்கு போறப்ப அது வேணும் இது வேணும்னு கேட்டு போவோம். எதுவுமே வேண்டாம், ஆலயத்துக்கு போற இறை அனுபவத்தை பெறணும் அப்படின்ட்டு போறீங்க. மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும். அது மற்ற ஆசைகளை பத்தி எல்லாம் யோசிக்காது. அங்க போனதுமே அந்த இறையாற்றல் எந்த இடத்தில் உணரப்படுகிறது அப்படிங்கிறத அப்படியே கவனித்துக் கொண்டே இருக்கும். அது உணரப்படுகின்ற தருவாயிலே நமக்கு ஏதேனும் ஒரு சமிக்கைகளை கொடுக்கும். உடல் சிலுக்கிறதா இருக்கலாம், உச்சந்தலையில ஒரு உணர்வா இருக்கலாம், அல்லது மூலாதாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு அதிர்வா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி இந்த இடத்தில் இவ்வாற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்து கொடுக்கும். இது நேர்மறை ஆற்றல், எதிர்மறை ஆற்றல் இல்ல, உங்களால உணரக்கூடிய ஒரு ஆற்றல் அவ்விடத்திலே இருக்கிறது அப்படிங்கிறத மனசு நம்மளுக்கு தெளிவா சொல்லும். அதே நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் வேண்டுதல் வைக்கிறதுக்காக ஆலயத்துக்கு போங்களேன். இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா இறையாற்றலை அந்த மனது நம்மை உணர வைக்காது. உணர்ந்தாலும் அதை நமக்கு சுட்டி காட்டாது. இவ்விடத்திலே இவ்வாற்றல் இருக்கிறதுன்னு உணரவே முடியாது. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம வேறுபடுகின்றோம். எப்படி வேறுபடுகின்றோம் அப்படின்னா, இறை ஆற்றலை நம்மால் எப்படி உணர முடியும் அப்படின்னா, சுத்தமான மனசு, ஒரு குழப்பமில்லாத மனதாக இருக்கின்ற பட்சத்திலே அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இல்ல குழப்பத்தோடு இருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த உணர்வை நம்மால் உணர முடியாது அப்படிங்கறத தான் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப வாழ்க்கையில இறை அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்னா மனதிற்கு அமைதி முக்கியம். ஆசைகள் அதிகமாக இருத்தல் கூடாது. அதற்கான ஆசையே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அதை படிப்படியா குறைத்து கொண்டு இறை ஆற்றலை உணர வேண்டும் என்ற வேட்கை வரும் பொழுது அதை உணர செய்யும். இருக்கின்ற இருப்பிடத்திற்கு தகுந்த மாதிரி மனசு வேலை செய்யும். சான்றோர்கள் அமர்ந்திருக்கின்ற அவையிலே கண்ணாப்பினால் மனசு யோசிக்காது. அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கவனிக்க தோணும். ஒரு சில கட்டத்துல படம் பார்க்க போறீங்கன்னா அந்த சூழ்நிலையை அனுசரிச்சு போகும். கூட்டமா கசகசன்னு இருக்கிற சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தொடர்ந்து வற்புறுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இந்த மனதானது செயல்படுகிறது. இந்த மனது செயல்படுகின்ற விதத்தை நாம் அறிந்து விட்டால் கண்டிப்பா இறை அனுபவத்தை நம்மால் பெற முடியும். அதை கவனிக்கணும். இது எந்த நேரத்தில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது நமக்கு பல வழிகளை காட்டும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதில் சரியான வழியை நாம் பின்பற்றி செல்கின்றோம் என்றால் நமது வாழ்க்கை மேன்மையை அடையும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, இறைவன் ஆட்டு வைக்கின்றான், நாம் ஆடுகின்றோம், அவ்வளவுதான். ஒரே விஷயம். இதை மனசுல வச்சுக்கணும். எனக்கு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதை அடியேன் செய்கின்றேன், அதை இறைவன் சொன்ன வாக்கு நான் செய்கின்றேன். இதுல என்னோட பங்கு என்ன அப்படின்னா கருவியாக இருந்து செயல்படுகின்றேன். ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார், அதை செய்கின்றேன். அது இந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு, இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணத்திற்கு ஏற்றவாறு அடியேன் செய்கின்றேன். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப இதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய இடத்தை நம்மால்
எட்ட முடியும், அது உணர்வு ரீதியாக எட்ட முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப அந்த ஞாபகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெரிய பங்கு வகிக்கிறது. ஒரு தடக்க இறையாற்றலை மனது உணர்ந்து விட்டால் அவ்விடத்திற்கு செல்லும் பொழுது அல்லது அந்த இடத்தில் செல்லும் பொழுது உங்கள் மனநிலை என்னவாக இருந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். அதே மாதிரியான மனநிலையிலே நீங்கள் வேற எங்கும் செல்லும் பொழுது அங்கு அந்த ஆற்றல் குவிந்து கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதை உங்களை உணர செய்யும். ஏன்னா இந்த சின்க்ரனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது ஒன்றிவிடுதல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை அதை உணர்ந்து கொண்டு அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அங்கே இப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கலாம் அப்படிங்கிறத. அப்ப அங்க போகும்போது இயல்பா நீங்கள் அந்த ஆற்றலை உணர ஆரம்பிப்பீர்கள். அதை மறக்கவே மறக்காது மனசு. ஒரு தடவை அந்த அனுபவம் கிடைத்து விட்டது அப்படின்னா அந்த அனுபவத்தை தேடி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பொருள் சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்தாலும் மறந்துவிடும். ஆனா அருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றல்லவா, அந்த அனுபவங்கள் நாமே மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாது. ஏன்னா அது எல்லையில்லா ஆனந்தமாக இருந்திருக்கும், நம்மால் மறக்க முடியாத அனுபவமாக இருந்திருக்கும். அதன் காரணமாக அதை நம்மால் மறக்கவும் முடியாது, அதை விட்டு நீங்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அப்படின்னா அதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். பெற வேண்டியது இறை அனுபவத்தை, மறக்க வேண்டியது பொருள் அனுபவத்தை. இதை தெளிவாக புரிந்து கொண்டால் மனம் செயல்படும் அந்த முறையை நாம், அந்த பேட்டர்ன் சொல்லுவாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனது எப்படி செயல்படுகிறது, எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுகிறது, இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டோம்னா மனதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டாம், அது போற போக்குள்ளே போகலாம். ஆனா இறை அனுபவத்தை என் மனதானது தேடி செல்லும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு இதுல எதுவும் அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலித்திருக்கும். மனசுல பெரிய குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்தை தான் எப்படி தீர்க்கிறதுன்னு இப்போ பார்க்க இருக்கோம். இப்போ மனதுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு. மனம் எங்கே இருக்குன்ற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனசுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு. ஏதாவது ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டால் அதை அப்படியே படம் பிடிச்ச மாதிரி பிடிச்சி வச்சுக்கும், அதவே நினச்சிக்கிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து மீண்டு வர முடியாதது காரணம் அந்த மன ஓட்டமானது அதை பற்றியே எண்ணிக்கொண்டு சதா அதை பற்றியே நினைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மால் வெளிவர முடிவதில்லை. ஒரு சில விஷயங்களை இந்த மனசு உடனே மறந்து போயிடும். முக்கியமான விஷயமா இருக்கும், ஆனால் அதை மறந்து போயிடுக்கும். நாமளும் நினைவுபடுத்தி பார்ப்போம், எப்படியாச்சும் அதை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நினைவுக்கே வராது. ஒரு சில விஷயங்கள் நாம் நினைத்து பார்க்க விரும்பாத விஷயங்கள் அடிக்கடி நம்ம நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. இந்த மனம் சம்மந்தப்பட்டதில் பல விஷயம் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மறக்க முடியல. ஒரு விஷயத்தை நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதை நினைவுபடுத்த முடியல. மனதுக்கு இப்படிப்பட்ட தன்மை உண்டு. இப்போ இதிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணுன்னா, ஒரு விஷயத்தை நான் ஆழமாக என் மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அது என் மனதை விட்டு நீங்காது. இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் நம்ம மனதை ஆழ பாதித்து இருக்கும் அப்படிம்பாங்க. அதனால் அதை நம்மளால் மறக்கவே முடியாது. எப்படி எத்தனை வயசானாலும் சரி, அதுக்கப்புறம் கேட்டால் கூட கரெக்டாக அதை பற்றி நம்மளால் சொல்ல முடியும் சரியா. இப்போ இதை நம்ம ஆன்மீகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா? கட்டாயமாக இதை நம்மளுக்கு சாத்தியமாக, இதில் இருக்க சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து ஆன்மீகத்தில் நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்த முடியும். எந்த ஒரு விஷயம் நம் ஆழ் மனதை பாதிக்கிறதோ அது நினைவில் இருக்கும். அப்போ ஆழ் மனதின் மூலமாக அல்லது ஆழ் மனதிலே எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேறு எதிலும் கவனம் திரும்பாது. எப்போ பார்த்தாலும் அவரோட நினைவிலேயே இருப்பார்கள். சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டு இருப்பார்கள். இப்போ எல்லா நேரமும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வினை அப்படிங்கிறது இருக்குமா? ஏன்னா நல்வினை தீவினையை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம செய்கின்ற செயலுக்கு கர்மாக்கு ஏற்ப அந்த நல்வினை தீவினைங்கிறத பற்றி நம்ம பேசும்போது எதுவுமே இல்லை. இந்த உடல் செயலற்று போகின்ற வகையில் அல்லது அந்த மாதிரியான நிலையில் அமர்ந்து சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும்போது நமக்கான அந்த வினை பயன் அப்படிங்கிறது அருந்து போகிறது. நம்ம இறைவனை மறக்காமலே இருக்கோம். நெஞ்சத்தில் வைத்து அந்த வினை துன்பங்கள், ஒரு செயலினால் வரக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய தன்மை இறைவனை பற்றி நம் மனதில் ஆழ உருவேற்றி வைப்பதனால் உண்டாகும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ
இந்த சிவபரம்பொருள் எங்கே வீற்றிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுத்தமான நெஞ்சத்திலே அவர் குடியிருப்பார். இந்த வினையெல்லாம் இருக்கு இல்லையா, நல்வினை தீவினை, இதனால் நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு வேதனையும் கிடைக்கும் சில நேரத்தில். அந்த மாதிரி வேதனையில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும், துன்பங்களில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும், அதை நாம் அனுபவிக்காமல் தப்பித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எப்போவுமே அவரோட நினைவில் இருந்தால் போதும், அவருடைய மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் போதும், நம்மை எந்த தீவினைகளும் நெருங்காது, எந்த துன்பமும் நெருங்காது. ஏன்னா உங்கள் மனசு எதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்குன்னா ஐயனை பற்றியே யோசித்து கொண்டிருக்கும், ஐயனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும், அந்த சிவத்தை பற்றி, சிற்றம்பலத்தை பற்றி. இப்போ அதை பற்றி கொண்ட மனது அதிலேயே லயத்து, அதிலேயே ஊறி போய் இருக்கும். அப்போ அங்கே வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் இருக்காது. மற்ற சிந்தனைகள் இருந்தால் தானே நமக்கு துன்பம் வருவதும் இன்பம் வருவதும். இது இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருத்தல், சதா அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும் போது கிடைப்பது இன்பமாக மட்டுமே இருக்கும். அதுவும் அலாதியான இன்பம், சொல்லிலடங்காத இன்பமாக இருக்கும். இன்னது என்று யாராலும் கூற முடியாத இன்பமாக இருக்கும். அவருடைய நினைவிலே இருப்பவர்களுக்கு அது சாத்தியமாகும். அப்படிப்பட்ட இறைவன் நம் மனதிலே குடியேறிவிட்டால் இன்பம் துன்பம் இல்லாத அந்த பிறப்பெருக்கும் நிலையை நமக்கு கொடுப்பார். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் எல்லளவும் வேண்டாம். ஏன்னா எல்லோருமே எதிர்பார்ப்பது இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான். அந்த பிறவி துயரிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அப்படின்னா அது சிவபெருமானுக்கு அச்சக்தி உண்டு. அவர் நினைக்கணும், நம்ம அந்தளவுக்கு அவரை நினைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த இன்பமானது கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்று அறுக்கும் விமலன் இருக்கும், வினைப்பற்று அறுக்கும் விமலனை தேடி நினைக்கப் பெறில் அவன் நீலியனாமே அப்படிங்கிற பாடல் மூலமாக குறிப்பிடுவாங்க. நம்ம நெஞ்சம், நம்ம மனது முழுவதுமாக இறைவனை சரணடைந்து விட்டால், அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தால், அவர் திருநாமத்தையே சொல்லி கொண்டிருந்தால், செய்கின்ற வினைகள் ஏதும் இல்லாமல் அவன் நாமத்திலே நாம் உருகி அவருடையே கலந்து நமக்கு எந்த வினையும் இல்லாமல் அந்த நினைவு என்னும் இன்பத்திலேயே மூழ்கி இருப்போம். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நண்பர்களே. அதைவிட மேலான இன்பம் வேறு ஏதும் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாலே போதுமானது. அதை அனுபவிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் மகாபாகியசாலிகள். இறைவனை பற்றி பேசுவதை விடவும், இறைவனை பற்றி சிந்திப்பதை விடவும், சதா சர்வகாலமும் அவர் நினைவிலேயே இருப்பதை விடவும் வேறென்ன வேலை இங்கு இருந்துவிடப் போகிறது? ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்பத்தை தேடி வெளியே ஓடுகிறார்கள். பணத்தின் மூலமாக இன்பம் கிடைக்கும் என்று அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்லோலப்பட்டு சம்பாதித்து பெட்டி பெட்டியாக அடுக்கி வைத்து கொண்டு அதை பார்க்கும் பொழுது பயம் வருகிறதே தவிர ஆனந்தம் வருவதில்லை. இன்ன பொருள் வாங்கினால் ஆடம்பரமாக இருக்கும் என்று கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதித்து அந்த பொருளையும் வாங்கினால் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற பயம் வருகிறதே தவிர அங்கு பாசமோ அன்போ வருவதில்லை. இந்த மாதிரி நீங்கள் எதையெல்லாம் ஆனந்தம்னு நினைக்கிறீங்களோ, பணம் மூலியமாக கிடைக்கிறது அல்லது இந்த மாயையில் கிடைப்பது எல்லாம் ஆனந்தம் என்ற நினைவில் நாம் வாங்குகின்றோம். அது எல்லாம் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறதை தவிர உண்மையாக அது ஆனந்தத்தை உண்டாக்குவது இல்லை. இந்த வாங்கும் நிமிடம் வேணால் ஒரு தற்காலிகமான ஒரு ஆனந்தம் போன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குமே தவிர அது நிரந்தர ஆனந்தம் இல்லை. அப்போ எந்த இடத்துல அந்த நிரந்தரமான ஆனந்தம் இருக்கும் என்பதை தேடி தேடி அலையும் பொழுது அந்த அலைதலின் பலனாக நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அந்த சிவத்தின் அருமை, சிவபெருமானோட பெருமை, இப்படி எல்லாமே அறிந்து கொள்ள முற்படும் போது ஏதேனும் ஒரு வகையில் இறைவன் வழிகாட்டுவார். அப்படி வழிகாட்டுகிறார் அப்படிங்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது உண்மையான அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறது எப்போவுமே மனசில் ஆழமாக பதித்து வைத்திருங்கள். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் மாறலாம். இந்த நிமிடம் அந்த நிமிடம் என்று சொல்ல முடியாது. இறைவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை ஆட்கொள்வார். அதற்கு தயாரான நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய்.
அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த தொகுப்பு ரொம்பவே முக்கியமானது. சிவத்தேடலில் உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறோம். இந்த இடத்துல கண்டிப்பாக அவர்களுக்கு இது பயன்படக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள நிறைய வினாக்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆரம்பத்தில் பக்தி அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம், அதாவது உருவ வழிபாடு பண்ண ஆரம்பிக்கின்றோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது ஒரு அளவற்ற பக்தி கொள்கின்றோம். ஆனால் நமக்கு வழிகாட்டியவர்கள் நம்ம வாழ்ந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தான் நம்ம பக்தியும் இருக்கின்றது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அடிப்படையில் பக்தி அப்படிங்கிறது பார்த்தா நம்ம எது கேட்டாலும் சாமி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு ரகம். அதுதான் பெரும்பாலும் எல்லா பக்கமும் இருக்குது. இன்னொரு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான தேடல் அப்படிங்கிறது என்னன்னு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஞானம் பெற்றவர்கள் தன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் விதமே வேறாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நான் மீண்டும் சொல்வது, உங்களுக்கு ஒரு குருவை தேடுவதற்கு இது உந்துகோலாக இருக்கும் இந்த பதிவு அப்படிங்கிறது தான். நீங்கள் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் குருவை தேடுங்க. அதுக்கான சின்ன தூண்டுகோல் மட்டும்தான் நான். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் பலவாறு முயற்சி செய்தேன், இறைவனை காண்பதற்கு பலவாறு முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியவில்லையே அப்படின்னு நிறைய பேத்துக்குள்ள அந்த வினா இருக்கும். அப்போ நான் போகிற பாதை சரிதானா? அப்போ நான் இப்படி தான் பயணிக்கணுமா? எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு இல்லைங்களா? அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் அதை தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு விஷயம் அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பரம்பொருள் அப்படிங்கிறவரு ஒருத்தர் தான், பரமாத்மா அப்படிங்கிறவரும் ஒருத்தர் தான். அதை நம்ம பலவாறாக எடுத்துக்கொள்கின்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். அவரை உணர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருந்தால் போதும். இந்த ஒரு வார்த்தை அல்லது இந்த ஒரு வாக்கியம் உங்களை மாற்றிடுமா அப்படின்னா, அதை இந்த இடத்துல நான் உங்களை மாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. அதற்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். அது எனக்கும் சேர்த்து தான். ஏன் சொல்கிறோம்? ஐயா வள்ளலாரை எடுத்துக்குங்க. அன்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார். உயிரினங்களை மட்டும் அவர் சொல்லலை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும், மரம் செடி தாவரம் எல்லாத்துக்குள்ளேயும் சிவத்தை கண்டவர் தான் நம்ம ஐயா வள்ளலார் அவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன? அன்பு, தூய அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போ தூய அன்பு வரும்? எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ நமக்கு நல்லா தெரியும், சைவ நெறியை வளர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதி காலம் முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா சைவ நெறி தலை தோங்க நிறைய பேர் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதத்தை எல்லாம் நாம் கழுவி அதை நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வளவு புனிதர்கள் அனைவருமே. 1000 பல்லாயிரம் பாடல்களை இறைவன் மீது பாடியுள்ளார்கள். எப்படி அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்தது? அவர்களும் இந்த புவியில் சாதாரணமாக உங்களையும் என்னையும் மாறி பிறந்தவர்கள் தானே. எப்படி அவர்களுக்குள் அந்த ஆற்றல் வந்தது அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா இறைவனை காணக்கூடிய அந்த விடயம் நமக்கு கிடைத்துவிடும். இப்போ சாதாரணமாக அந்த நால்வர்கள் எழுதினதாகட்டும், அல்லது நாயன்மார்கள் ஆகட்டும், இல்லை சித்தர்கள் பெருமக்கள் சிவனை பற்றி எழுதியவர்களாகட்டும், பல்லாயிரம் பாடல்களை பாடியுள்ளார்கள். அதையெல்லாம் நம்ம படித்தாலே நம்மளுக்குள்ள நெறி வந்துடும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அப்படி முயற்சி பண்ணுறவங்க சிலருக்குமே இறைவனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படின்னா நான் தான் மீண்டும் சொல்லிவிட்டேன், தூய அன்பானது உங்களிடம் இருக்க வேண்டும். தூய அன்புனா எப்படி? நல்லா கேட்டுக்குங்க. உள்ளம் உருகும் அளவிற்கு உனக்குள் அந்த அன்பு இருக்க வேண்டும். இறைவனை பாடும்போது உன்னோட கடைக்கண்களில் நீர் அருவி மாதிரி பொங்கணும். அந்த பொங்குகின்ற அந்த அருவி போல அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் உடம்பு நலையணும். அப்படின்னா எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஆனந்த கண்ணீர் வராது. ஆனந்தத்தின் உச்சத்திற்கு செல்லும் போதுதான் உங்களது கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். அந்த பெருக்கெடுக்கின்ற நீரால் உங்களது உடல் நலையும் அளவு உங்களின் அன்பு அங்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஆனந்தத்தில் கூத்தாட வேண்டும். எப்படி? இறைவனை பாடும்போது கடைக்கண்களில் நீர் பெருகி அந்த உடல் நலையும் அளவு ஆனந்தம் வெளிப்பட்டு நாம் கூத்தாட வேண்டும். அப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வார்த்தை உதிக்க வேண்டும். இறைவனை பாடியவர்களின் பாடலை எடுத்து நாம் பாடலாம். அவர்களெல்லாம் பெரியோர்கள்.
அதை நாம் பாடலாம், பாடும்போது பெரிய அறிவு பெரிய ஞானம் கிடைக்கும். ஆனால் எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும்? உங்கள் உள்ளத்தில் இறைவனை நினைத்து உங்கள் வார்த்தைகளை கொண்டு பாடலை பாடும் போதுதான் உண்மையான அன்பானது அங்கு பிறக்கின்றது. உள்ளம் உருகும் நீங்க அப்படி பாடும்போது. அப்படி முயற்சி செஞ்சு பாருங்க, கட்டாயமாக வரும், வராமல் போகாது. எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் நாம் மாட்டி முழித்திருப்போம், திக்கற்று நின்றிருப்போம். எப்படி வெளியே வர்றதுனே எனக்கு தெரியல, இந்த சந்தர்ப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியல. ஒரு நொடி அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுப்போம், என்ன நடந்ததுனே தெரியாது. அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து நம்மளை இறைவன் அழகாக வெளியே கொண்டு வந்திருப்பார். அந்த ஆச்சரியத்தை உன்னால் பேச முடிகிறதா, உன்னால் பாட முடிகிறதா, அதுதாங்க அந்த இடத்துல உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட உண்மையான அன்பு இறைவன் மீது இருந்தால் அவரே வழிகாட்டுவாருங்க. அவரே உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு குரு கிடைக்கல, குரு தேவை அப்படிங்கிற அந்த மனநிலையிலே நம்ம இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், குரு கிடைப்பதற்கு முன்னால் நாம் அவருக்கு தகுதியான சீடராக இருப்போமா அப்படிங்கிற அந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்குங்க. ரொம்ப முக்கியம். நம்ம மனசை பண்படுத்த வேண்டியது இருக்கு. என் குருவிற்கு நான் நல்ல சீடனாக இருப்பேன்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திங்க. தினமும் அவ்வாறு உங்களை பூஜித்து வாருங்கள். நான் ஒரு நல்ல சீடனாக இருப்பேன், நான் உண்மையான அன்புள்ளவனாக இருப்பேன், எல்லா உயிரினங்களின் மீது சம உரிமையும் சம அளவு அன்பும் வைக்கக்கூடியவனாக இருப்பேன், நான் ஒரு நல்ல சீடன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இறைவன் நல்ல குருவை உங்களுக்கு கண்ணில் காட்டுவார். உங்களுக்கு சரியான குருவை கண்ணில் வந்துட்டு தென்பட செய்வார். கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இறைவனை அடைவதற்கு உண்மையான அன்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். எப்படி இருக்கணும்? நம்மை மறந்து நாம் பாட வேண்டும். நம் அனுபவங்களால் இறைவனை பாட வேண்டும். அந்த அளவுக்கான அன்பு உள்ளிருந்தால்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அப்படித்தான் நமது சைவத்தை வளர்த்தவர்களும் சரி, சிவநெறியை வளர்த்தவர்களும் சரி, உள்ளத்தால் உருகி தன்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளில் வடித்து அந்த பாடல்களை கொடுத்தார்கள், சிவகதி அடைந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சிவ தரிசனமும் பெற்றார்கள். அதே போலதான் எப்படி நான் இறைவனை அடைய முடியும்? திருமூலர் பெருமான் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்றார். பாடவல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடுகில்லேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக ஒரு பாடலில் விளக்குறார். 96வது பாடல் திருமந்திரத்தில். அதில் படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உள்ள முருகி பாடி இறைவனை அடைகிறார்கள். சில பேர் உள்ள முருகி ஆடி இறைவனை அடைகிறார்கள். அதே போல சில பேர் வந்துட்டு அவரை எப்படி அடையணும்னு தேடி தேடி பல வழிகளை கண்டறிந்து அலைகிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கு தேடி அவரை அடையணுங்கிற அந்த அடிப்படை கூட எனக்கு இல்லாமல் போச்சே அப்படிங்கிறார். அப்போ இது மூலமாக என்னன்னா அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்ல, இதெல்லாம் சூட்சமமாக அவர் சொல்கிறார். உண்மையான அன்பால் உன்னால் இறைவனை பாட முடிகிறது என்றாலும், உண்மையான அன்பால் மனதினில் இறைவனை நிறுத்தி உன்னால் ஆட முடிகிறது என்றாலும், உண்மையாக அவரை தேடி அலைய வேண்டும் என்று அலைந்து அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாய் என்றாலும் அதன் மூலியமாக இறைவனை அடையலாம். ஆனால் அந்த பக்கம் எனக்கு இல்லாமல் போச்சேன்னா அந்த பாட்டில் ரொம்ப வருத்தமாக சொல்கிறார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, உண்மையான அன்போடு உண்மையாக வந்துட்டு உள்ள முருகி நாம் செய்கின்ற ஒரு விஷயத்தில் இறைவனை காண முடியும். பிற உயிரினத்தின் மீது உண்மையாக அன்பு செலுத்தும் போதும் வந்துட்டு நம்மளால் இறைவனை காண முடியும். குரு கண்டிப்பாக நமக்கு கிடைப்பார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு நல்ல குரு வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக நான் ஒரு நல்ல சிஷ்யனாக இருப்பேன், சீடனாக இருப்பேங்கிறத திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே நம்ம சொன்னோன்னா கட்டாயமாக நமக்கான குருவை இறைவன் வழிகாட்டுவார். அல்லாத பட்சத்தில் இறைவனே உங்களுக்கு குருவாக வருவார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே உண்மையான பக்தி என்றுமே தோற்று போகாது. விடாமுயற்சியாக நீங்கள் காட்டுகின்ற அன்புதான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு வழியை காட்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை தான் நமக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஆமாம் இல்லை இது சரிதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இனிமேல் அன்பு செலுத்துங்கள். இறைவனின் மீது அன்பு செலுத்துங்கள். இறைவன் மீதுனா வந்துட்டு எங்கேயோ இருக்கின்ற இறைவன் மீது இல்லை, உங்களுக்குள் இருக்கின்ற இறைவன் மீது அன்பு செலுத்துங்கள். உங்களை தினம் தினம் அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுக்கு தினம் தினம் உள்ளே பூஜை செய்யுங்கள். அது இறைவனுக்கு செய்த பூஜை. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு.
புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயந்தான் இல்லைங்களே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையாக தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்போ நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குகிறோம், இன்னும் பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாற்றுறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை. இன்பம் வர்றதில்லையா? என்னையா சொல்கிறீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சுருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சுருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அதை எந்நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது. சில பேர்த்து கூடயெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும், கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க, அவங்களுக்கு பணம் நிறைய சேரும், இல்லைன்னெலாம் சொல்ல. ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட. அளவான பணத்தை வைத்துக்கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள், சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. கம்பேரிட்டிவ்ல நம்ம பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் ஆகி இப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அது சாதாரண பொருளில் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா? அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டுகொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருக்காது. அந்த இன்பமே மேலானதாக இருக்கும். அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள். அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க. சாதாரணமாக பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்போ வந்து காட்சி தர மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, அந்த மாதிரி உரிமையாக போகும். அப்போ தான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா, புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம். இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பைத்தியம், பித்தன், இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஆனால் யார் பைத்தியம், யார் பித்தன்? கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும். அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால், அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர், அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை. சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தே இருக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள், எல்லாத்துக்கும் மேலானவர். நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது, இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர். அன்புக்கு எல்லை உண்டா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள், நம்ம ஈசன். அப்படி இருக்கையில் அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள், எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள். நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியாக இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள். அப்போ இதில் எது சந்தோஷம்?
கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை காத்துக்கிட்டு இருக்கிறதா, உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா? பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது. மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்து கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும், நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடியார்களே. பார்க்கின்ற எல்லா பொருட்களிலும், பார்க்க இயலாத பொருட்களிலும் பார்த்தீங்கன்னா சிவமானது உறைந்திருக்கிறது. அதனால் நாம் பிற உயிர்களை பார்க்கும் பொழுது, சிவமாக பார்க்கும் பொழுது அதன் வாயிலாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல எடுத்து சொல்லியிருப்போம். அதே போல தான் நாம் வாழ்ந்து கொண்டும் வருவோம். இப்போ பார்க்குற எல்லாத்தையும் சிவமாக பார்க்குறோம், சிவான்னு கூப்பிடுறோம், சிவபெருமானே அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது உள்ளத்தில் அன்பு பெருகுகிறது. அப்போ மற்ற உயிர்களின் மூலமாகத்தான் நாம் சிவத்தை காண முடியுமா, என்னிலிருந்து வேறுபடுத்தி தான் நான் சிவத்தை காண முடியுமா அப்படின்னா அதற்கான விளக்கத்தை தான் இப்போ பொறுமையாக பார்க்க இருக்கோம். இப்போ ஒரு மலை இருக்குது எடுத்துக்குங்க. இப்போ கிரானைட் மலை அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? அந்த மலையை முழுவதும் ஆராய்ச்சி செய்வதில்லை. அந்த மலையிலிருந்து ஒரே ஒரு சின்ன கல்லை மட்டும் எடுத்து ஆராய்ந்து அது கிரானைட் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ தங்க தாதுக்கள் நிறைந்திருக்கின்ற இடத்தில் கொஞ்சமாக ஒரு மண் துகள்களை எல்லாம் சேகரித்து அதை ஆராயும் பொழுது அதில் தங்கமானது இருக்கிறது அந்த இடத்தில் அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறார்கள். அப்போ அந்த தங்கத்தின் இயல்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற முழு இடங்களிலும் பரவி இருப்பது ஒரு துகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ தண்ணீர் இருக்கிறது, இப்போ கடல் போல தண்ணீர் நிறைந்திருக்கிறது. இப்போ அந்த கடலோட தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும் போது அதோட உப்புத்தன்மை இது மாதிரி ஆராய வேண்டும் அப்படின்னா அந்த கடல் நீர் முழுவதையும் எடுத்து ஆராய தேவையில்லை. அதற்கு பதிலாக அதில் இருக்கின்ற ஒரு துளி நீரை எடுத்து நாம் ஆராயும் பொழுது கட்டாயமாக அந்த கடலுக்கே உண்டான இயல்பானது அந்த ஒரு துளி நீரில் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல தான் இந்த மனித பிறவியாகட்டும் அல்லது மற்ற உயிரினங்களாகட்டும். இப்போ அந்த நம்ம கடல் தண்ணியை சொன்ன மாதிரி ஒரு சொட்டை தனியாக எடுத்து பிரித்தே வைத்திருக்கிறோம் என்றால் ஆவியாகி அது மீண்டும் கரைந்து போகிறது. இப்போ இயல்பாக எடுத்துக்குங்க, நம்ம மற்ற பொருட்களில் அல்லது மற்ற உயிரினங்களில் தான் இறைவனை உணர முடியுமா அப்படின்னா நம்முள்ளும் உணர முடியும். அந்த நீர் துளியை போல நம்முள்ளும் உணர முடியும். அந்த அதீத சக்தியாம் சிவத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு சின்ன துளி போல நாம் அவருடன் கலந்திருக்கும் போது அப்படியே அந்த சிவத்தின் இயல்பை பெற்றிருப்போம். அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவற்றிலிருந்து தனித்து நிற்கும் பொழுது நம்முள்ளும் அந்த சிவத்திற்கான ஆற்றல் எப்பொழுதுமே இருக்கிறது, அந்த சிவத்திற்கான சக்தி எப்பொழுதுமே இருக்கிறது, அந்த சிவத்தன்மையானது நம்முள் நிறைந்தே இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது இந்த உடலானது அழிவுக்கு உட்படுகிறதே தவிர இந்த உடலுக்குள் இருக்கின்ற அந்த சக்தி அல்ல, அது மீண்டும் இறைவனையே சென்றடைகிறது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது. அப்போ இறைவனை நாம் உணர வேண்டும், சிவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலின் இயக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உடலில் பொதிந்திருக்கின்ற ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக நாம் இறைவனையும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய தாற்பயம். ஒருவன் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கும்போது தன்னை உணர்ந்தவனால் மட்டுமே அது சாத்தியமாகிறது அப்படிங்கிறத எப்போவுமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ தன்னை உணர்தல் அப்படிங்கிற விஷயம் அது அந்த பக்குவப்பட்ட நிலை வரும் பொழுது, எல்லாத்தையும் ஆராய்ந்தறிய வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது தன்னை உணர்வதற்கான வாய்ப்பும் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அதன்படி தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த செயலுக்குள்ளே இறங்கும் பொழுது படிப்படியான நிலைகளை கடந்து யார் இந்த உடல், இந்த உடலில் இருக்கின்ற அந்த அளப்பெரிய சக்தி யார், நான் யார் அப்படிங்கிற அந்த தேடுதலானது ஒருவருக்குள் வரும் பொழுது அதை பற்றி வினாக்களை எழுப்பிக்கொண்டு அதற்கான விடையையும் நமக்குள்ளே தேடும் பொழுது இந்த ஆத்ம ஞானமானது நம்முள் பிறக்கிறது. நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு நம்முள்ளே விடை பொதிந்து கிடைக்கிறது. அதன் வாயிலாக பல பதில்கள் நம்மை அடைகின்றன.
அதன் மூலமாக நான் யார் என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொள்ளே செல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நாமே உணர்ந்து கொள்வோம் அந்த இறைவனின் சக்தியை, அந்த இறைவனை. அப்போ இந்த கடல்லிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு சொட்டு தண்ணீருக்கு எப்படி அந்த கடலோட இயல்பு இருந்ததோ அப்படி நாம் எடுத்த இந்த பிறவியிலோ அல்லது நாம் பார்க்கின்ற பொருட்களுக்குள்ளோ அந்த இறைவனின் படைப்புத்தன்மை, அந்த அதீத ஆற்றலின் ஒரு பங்கை நம்மால் காண முடியும். அதற்கு தேவை பொறுமை, அமைதி, அன்பு அப்படிங்கிற விஷயம். அது இருந்ததுன்னா கட்டாயமாக எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இறைவன் சொல்வாரா, இறைவன் என்னை வழிநடத்துவாரா, என் கையை பிடித்து அழைத்து செல்வாரா, அதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவ்வளவுதான் நான் குறிப்பிடுறது. அவர் முன்னாடி போனால் நீங்கள் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு உங்களை முதல்ல கேட்டுக்குங்க. உங்களை வழிநடத்த இறைவன் தயார், நீங்கள் அதை கேட்பதற்கு தயாரா அப்படின்னு கேட்டுக்குங்க. ஏன்னா எல்லா இடத்திலுமே இறைவன் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். நாம் அதை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் விடுத்துவிட்டு பொன் பொருள் சேர்க்கையிலேயே இந்த மனமானது சென்றுவிட்ட பின்னர் நம்முள் இருக்கின்ற அந்த சக்தியை ஆராய்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ போதுமான நேரத்தை ஒதுக்கவில்லை. அப்படிங்கும் போது எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அது வீணாகத்தான் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதுவுமே வெறும் கேள்வி பதில் மூலமாகவோ இந்த புற உலகத்தில் தேடுவதன் மூலமாகவோ முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடியாது. அகத்தே இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அகத்தே எழுப்புகின்ற கேள்விக்கு அகத்தே விடை கிடைக்கும். அதை உணர்ந்து கொள்வதற்கான பக்குவம் தேவை. அதனிலெல்லாம் மேலாக கிடைக்கின்ற பதிலுக்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுது அந்த பதிலை உள்ளிருக்கின்ற இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அப்படிங்கும் போது அதையும் ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அதில் உள்ள உண்மை பொருளை உணர்ந்து கொள்வதற்கான மனமானது நம்மிடம் இருக்க வேண்டும். வெளிப்படையான மனது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதானது நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த உண்மை பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடல் நீரினின்று பிரிந்து நின்ற ஓர் துளி, அந்த மலையிலிருந்து பிரிந்து நின்ற ஒரு கல். இதே போல தான் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க பதம் சொல்லிடும் அப்படின்ட்டு. அதே போல தான் நம்முள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய. நம்ம சிவப்பித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.